இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆயுர்வேதத்தின் படி குளிர்காலத்துல சூடான உணவுகளை சாப்பிடலாமா, எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை பத்தி தான். காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல நீங்க உண்ணும் முதல் உணவு பாதிக்காத அமில சுரப்பி அதிகம் இல்லாத உணவாக தான் இருக்க வேண்டும். ஏன்னா இவை தான் அன்றைய நாளின் உங்களது எண்ணம், உடலின் இயக்கம் ஆகியவற்றை தீர்மானிக்கும். குறிப்பாக வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை நீங்க காலையில சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். இவை நாள் முழுக்க உங்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்க உதவும். குளிர்காலம் வந்தாலே நம்மில் பலருக்கு எப்போதும் இருக்கும் இடத்தை சூடாகவோ உணவுப் பொருளை தேடியோ மனம் செல்வது வழக்கம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குளிர்காலத்துல உடலில் வெப்ப உணர்வை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஆனால் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் சரிவிகித உணவு சாப்பிடுவதை நம்ம கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று மருத்துவர் சொல்றாங்க. குளிர் மற்றும் மழை காலங்கள்ல தொற்று நோய்க்கான நேரம் என்பதனால இதனை கருத்தில் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நாள் ஃபுல்லாவே சூரியனின் இயக்க நிலை பொறுத்தே நமது செரிமான நிலையும் அமைவதாக ஆயுர்வேதத்துல டாக்டர் சொல்றாங்க. அதாவது 0 மதிப்பீட்டில் இருந்து நமது உடலும் அதன் இயக்க நிலையை தொடங்குகிறது. எனவே நமது காலை உணவு எவ்வாறு இருக்க வேண்டும், சூடாக நாம் காலை உணவு எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம் அளிக்குமா என்பது குறித்து தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம் குளிர்காலத்துல சமாளிக்கும் சூடான உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வோமே தவிர அவை சரியாக செரிமானம் ஆகிறதா இல்லை வேறு ஏதும் பாதிப்பு ஏற்படுகிறதா என்பதை கவனிக்கிறதே கிடையாது. அதே சமயம் இந்த காலத்துல குளிர் உணவுகள் எப்படி உடலுக்கு கேடு விளைவிக்கிறதோ அதே அளவு காலை நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும் சூடான உணவும் பாதிப்பை உண்டாக்குகிறது என்று ஆயுர்வேதத்துல மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. காலை உணவு ஒரு நாளின் முதல் உணவு என்பதனால அதன் சூடான தன்மை செரிமான அமைப்பை வெப்பமடைய செய்கிறது. நாள் முழுவதும் உணவை ஜீரணிக்கக்கூடிய வகையில நமது உடலை தயார்படுத்த காலை உணவு மென்மையானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மதிய உணவை ஜீரணிக்கும் வகையில் நமக்கு தேவைப்படும் சக்தியை நம்மளுக்கு கொடுக்குது. ஆயுர்வேத மருத்துவர்கள் நண்பகல் 12 முதல் 2 மணிக்குள் மதிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க. சூரியன் வானத்தில் உச்சத்தில் இருக்கும் இந்த நேரம் நமது செரிமானத்திறன் உகந்ததாக இருக்கும் என்று நம்பப்படுதான். அதனால நம்ம சாப்பிடுற உணவை கரெக்ட் டைமுக்குள்ள சாப்பிட்டுக்கணும். அதே மாதிரி காலையில ரொம்ப மெதுவெதுப்பான சூட்லயே சாப்பிடணும். ரொம்ப சூடான சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அது நம்மளுடைய செரிமானத்தை குலைச்சிடும். மேல சொல்லியிருக்கிற குறிப்புகள் எல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது குளிர்ந்த காலை உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாமா என்ற சந்தேகம் எழும். அதாவது சூடா சாப்பிடக்கூடாது, அப்போ குளிர்ச்சியான உணவை சாப்பிடலாமா என்ற எண்ணம் எல்லாருக்குமே தோன்றும். ஆனால் குளிர்ந்த காலை உணவை உட்கொள்வது என்பது எரியும் நெருப்பில் தண்ணீரை ஊற்றுவது போன்றதாகும். எனவே காலை உணவாக புதிதாக சமைத்த கஞ்சி, பழங்கள், வேக வைத்த பருப்பு வகைகள், வேக வைத்த காய்கறி சூப் போன்றவை எடுத்துக்கொள்ள வேண்டும். செரிமான நொதிகளை செயல்பட சூடான உணவுகள் தேவை என்பதால ஏற்கனவே செய்த உணவுப் பொருளை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாது. ஃப்ரெஷ்ஷா தான் செஞ்சு சாப்பிடணும். அதனால இந்த மாதிரி கஞ்சி வகைகள், பழ வகைகள், பருப்பு வகைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். ஆனா சமைச்சு வச்ச சாப்பாடை சூடு பண்ணி மறுபடியும் சாப்பிடவே கூடாது. காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில சூடான டீ, காபி, காரமான உணவுகள், புளிப்பான பழங்கள், இனிப்பு உணவுகள், தக்காளி, வாழைப்பழம், பேக்கரி வகைகள், குளிர்பானங்கள், முழு தானியம் ஆகியவை எந்த கால நிலையிலுமே உணவாக எடுத்துக்கொள்ளவே கூடாது என்பதை கவனத்துல கொள்ளுங்க. அதே போல எந்த உணவு எந்த உணவுடன் சேர்த்து உட்கொள்ள வேண்டும் என்பதையும் நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதனை தவிர்த்து குளிர்காலத்துல உடலின் எந்த இயக்கத்திற்குமே தண்ணீர் அவசியம் என்பதை அறிந்து இதனையும் உணவையும் சரியாக எடுத்துக்கொண்டால் எல்லாம் இன்பமாக அமையும். அதனால காலை உணவாக எந்தெந்த உணவை தவிர்த்து எந்தெந்த உணவை எடுத்துக்கணும் என்பதை பற்றி நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த தகவலை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், அதையே ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.